ஹலோ கைஸ். ஸோ இப்போ இந்த நெக்ஸ்ட் சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து ஆன்லைனில் காமர்ஸில் நம்ம ப்ராடக்ட் செல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது, நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து எந்த ஒரு டேட்டாவும் பார்க்காம நம்ம பாட்டுக்கு பண்ணிட்டு இருப்போம். ப்ராடக்ட் செல் ஆயிட்டு இருக்கேன்னு ஒரு பாசிட்டிவ் இதோட இருப்போம். ஆனா அந்த நம்ம செல் பண்ற ப்ராடக்ட் வந்து நம்ம அந்த செல் பண்ற ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ சேல்ஸ் மேக் பண்ணுது, அதுல எவ்வளோ ப்ராஃபிட் நமக்கு வருது, எவ்வளோ கிராஸ் ப்ராஃபிட், எவ்வளோ நெட் ப்ராஃபிட், என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இருக்கு, இது எல்லாமே நம்ம ட்ராக் பண்ணா மட்டும்தான் ஒரு காமர்ஸ் பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல்லா ஆக முடியும். ஸோ இதுக்கு வந்து மார்க்கெட்ல எக்கச்சக்கமான திங்ஸ் நாங்க வந்து செக் பண்ணும்போது பெருசா எதுவும் டூல்ஸ் வந்து இதுக்கு செட் ஆகிற மாதிரி இல்லை. சப்போஸ் இருந்தாலும் கூட மோஸ்டா வந்து அமேசான் யூஎஸ்ஏக்கு அந்த மாதிரி தான் வந்து டூல்ஸ் இருந்துச்சு. ஸோ நமக்கு வந்து பார்த்தோம்னா நமக்கு அமேசான் இந்தியா, ஃப்ளிப்கார்ட், மீஷோ, மிந்த்ரா இந்த மாதிரி நிறைய மார்க்கெட் பிளேசஸ்க்கு வந்து ஏற்றபடி ஒரு டூல் வந்து நாங்கள் பார்த்தோம். ஆன்லைன்ல பார்த்ததுக்கு அப்புறம் நாங்கள் வந்து ட்ரை பண்ணும்போது இட் இஸ் வெரி குட் ஆக்சுவலி. ஏன்னா ஒவ்வொரு திங்குமே நம்ம வந்து பார்த்தா இதில் ட்ராக் பண்ண முடியும். ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸுமே ட்ராக் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸே நீங்க வந்து மந்த்லி வந்து உங்க எம்ப்ளாயிஸ்க்கு சேலரி கொடுக்குறீங்கன்னா அந்த சேலரியும் ட்ராக் பண்ண முடியும். மந்த்லி நீங்க பேக்கிங் சார்ஜஸ் கொடுக்குறீங்க, அதுவும் ட்ராக் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து அதர் எக்ஸ்பென்சஸ் லைக் ரெண்ட், அப்புறம் வந்து பார்த்தோன்னா அதர் ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, இது எல்லாமே ஈச் ஆர்டர் லெவல்ல ஆட்டோமேட்டிக்கா ஸ்பிட் பண்ணும். இந்த டூல் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான டூல். ஸோ இந்த டூலோட டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த டூல் வந்து பெய்ட் டூல் தான், பட் ட்ரஸ்ட் மீ, அந்த நம்ம பே பண்ற அமௌண்ட்டுக்கு வந்து இது ரொம்ப 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 ஒர்த்தா இருக்கும். ஓகேங்களா? ஸோ வி ஹவ் பீன் யூசிங் திஸ் டூல் ஃபார் சம் மந்த்ஸ் அண்ட் இந்த டூல் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால தான் உங்களுக்கு நாங்கள் வந்து இது ரெக்கமெண்ட் பண்றது. ஓகேங்களா? ஸோ இந்த டூலோட டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அந்த டிஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ் நீங்க பார்த்துட்டு அந்த டூலோட சப்போர்ட் டீம் கிட்ட காண்டாக்ட் பண்ணா அவங்க வந்து இன் டீடைல்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? லெட்ஸ் கம் பேக் டு தி வீடியோ. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த டூல்ல வந்து ஜஸ்ட் வந்து ஒரு டேஷ்போர்டு வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த டேஷ்போர்டில் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணியிருக்கேன்னா, ஜனவரி மந்த் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஜனவரி மந்த்ல வந்து பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்டுக்கு வந்து 23,08,247 ருபீஸ் சேல்ஸ் வந்து வித் ஜிஎஸ்டி வந்திருக்குன்னு சொல்லியிருக்கு. ஓகேங்களா? இதுல வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த டேஷ்போர்டில் எல்லாமே வந்து ரொம்ப கிராண்ட்ல கிராஸ் கேன்சல் ஃபார் எக்ஸாம்பிள் 8649 குவான்டிட்டி வந்து இந்த அக்கௌண்ட்ல செல் ஆயிருக்கு. அதுல வந்து பார்த்தா 236 யூனிட் கேன்சல் ஆயிருக்கு. ஆர்டிஓ வந்து 414, கஸ்டமர் ரிட்டர்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 380. இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா டேட்டா. ஓகேங்களா? ஓவரால் நெட் சேல்ஸ் எவ்வளவு நடந்திருக்குன்னா 7632 குவான்டிட்டி வந்து சேல் ஆயிருக்கு. அதுக்கான நெட் அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் 23,08,247 ருபீஸ். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பார்த்தோன்னா நீங்க வந்து இவ்வளோ நடந்திருக்கு சேல்ஸ். அப்போ ப்ராஃபிட் வந்து சும்மா கணக்கு போட்டுருப்பீங்க. 10% நம்ம வந்து ப்ராஃபிட் போட்டாலும் கூட அரௌண்ட் வந்து 2 லேக் ருபீஸ் வந்து இந்த அக்கௌண்ட்ல இருக்க பர்சன், இந்த அக்கௌண்ட் ரன் பண்ற டீம் கம்பெனிக்கு வந்து பார்த்தோன்னா 2 லேக் ருபீஸ் வந்து ப்ராஃபிட் வந்துருக்குன்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. தட் இஸ் ராங். இங்க தான் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 5516. ஸோ ஒரு காமர்ஸ் பிசினஸ் எடுத்தோம்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட் நிறையவே மேக் பண்ணலாம். மேபி வந்து பார்த்தோன்னா உங்களோட சிஓஜிஎஸ்க்கு வந்து ரொம்ப காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகவும் இருந்திருக்கலாம். உங்களோட கிராஸ் ப்ராஃபிட்டும் நிறைய இருக்கலாம். ஆனால் நெட் ப்ராஃபிட் வரும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இட் இஸ் தி ரியாலிட்டி. ஸோ நிறைய வீடியோஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நிறைய பீப்புள் வந்து பார்த்தோன்னா காமர்ஸ்ல வந்து நீங்க ப்ராடக்ட் செல் பண்ணா ஈஸியா நீங்க வந்து மில்லியனர் பில்லியனர் ஆயிடலாம்லாம் சொல்லுவாங்க. விச் இஸ் நாட் அட் ஆல் கரெக்ட். ஸோ காமர்ஸ்ல பொறுத்த வரைக்கும் யூ நீட் டு புட் தி ஹார்ட் ஒர்க் ஆஸ் வெல் ஸ்மார்ட் ஒர்க். ஓகேங்களா? ஸ்மார்ட் ஒர்க் இல்லைன்னா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து எவ்வளவு அமௌண்ட் மேக் பண்றீங்க, அது எவ்வளவு செலவாகுதுன்னு உங்களால ட்ராக்கே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி சினாரியோஸ் நமக்கு வந்து சில சாஃப்ட்வேர்ஸ்க்கு வந்து நம்ம பே பண்ணி சப்ஸ்கிரைப் பண்றதுனால நமக்கு வந்து நம்மளோட ஒர்க் எஃபிஷியன்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த அக்கௌண்ட்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தா இந்த மந்த் பர்டிகுலர் மந்த் இவ்வளவு நடந்தாலும் சேல்ஸ் ப்ராஃபிட் வந்து 5516 தான். அது ஏன் ரீசன் பொறுத்த வரைக்கும் இந்த அக்கௌண்ட் வந்து பார்த்தோன்னா ஆட் ஸ்பெண்ட் வந்து பார்த்தா 3,12,560 ருபீஸ் வந்து ஆட் ஸ்பெண்ட் நடந்திருக்கு. டாக்கோஸ் என்னன்னா டோட்டல் ஆட்ஸ் காஸ்ட் ஆஃப் சோல்ட், விச் மீன்ஸ் வந்து பார்த்தோன்னா நீங்க வந்து ஓவரால் சேல்ஸ்ல எவ்வளவு வந்து ஆட் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. இந்த 312,563 டிவைட் பை இந்த 23,08,247 வரும்போது நமக்கு அரௌண்ட் 14% வரும். அதான் டாக்கோஸ். ஓகேங்க. ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்து டாக்கோஸ் வந்து வேரி ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு நல்ல ஒரு ஆட் ரன் பண்ணிட்டு நல்லா ஆப்டிமைஸ் பண்றாங்கன்னா டாக்கோஸ் வந்து அரௌண்ட் 10% கிட்ட இருந்துச்சுன்னா அது நல்ல ஒரு டாக்கோஸ். இது இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்டுக்கு ஒரு நல்ல டாக்கோஸ்னு சொல்லலாம் காமர்ஸ்ல. அப்புறம் பாத்தீங்கன்னா இது ஒரு ஆர்ஓஐ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தா ஜஸ்ட் 1% தான். ஓகேங்களா? ஸோ
ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் ஐடிஸ், லாஸ் ஐடிஸ். ஸோ நீங்க என்ன பாத்தீங்கன்னா இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த சாஃப்ட்வேர் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ப்ராஃபிட் மேக்கிங் எஸ்கேயூஸ், இதெல்லாம் லாஸ் மேக்கிங் எஸ்கேயூஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா செக்ரிகேட் பண்ணி கொடுக்கும். நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணோம்னா எதெல்லாம் ப்ராஃபிட் மேக்கிங் இருக்கோ அந்த எஸ்கேயூஸ் ஓப்பன் ஆயிடும். அதே மாதிரி லாஸ் நம்ம கிளிக் பண்ணோம்னா அந்த லாஸ் மேக்கிங் எஸ்கேயூஸ்க்கு நம்ம வந்து பண்ணிடலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா லாஸ் மேக்கிங் எஸ்கேயூஸ் வந்து அரௌண்ட் 71,921 rupees லாஸ் மேக்கிங் எஸ்கேயூஸ் இருக்கு. ஸோ இந்த அக்கௌண்ட்டுக்காரங்க வந்து இப் சப்போஸ் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணோம்னா ஒன்னு இந்த லாஸ் மேக்கிங் எஸ்கேயூஸ் ஸ்டாப் பண்ணியிருந்தாவே ஆட்டோமேட்டிக் என்ன இருக்கும் 5,516 பிளஸ் 71,921 rupees வந்து அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டா வந்திருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஜென்ரலா வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ண என்ன பண்ணணும்னா ஒன்னு நம்மளோட காஸ்ட் வந்து கம்மி பண்ணணும், இல்லைன்னா எதெல்லாம் லாஸ் பண்ணுதோ அதை வந்து ஸ்டாப் பண்ணணும், இல்ல ஸ்லோவா கட் டவுன் பண்ணணும். அதுதான் வந்து ஜென்ரலா வந்து இ காமர்ஸ்ல பண்ண வேண்டிய திங்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் என்னெல்லாம் நடந்திருக்கு கிளீனா வந்து பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளவு ஆர்டர்ஸ் வந்திருக்கு, அதுல எவ்வளவு கேன்சல் இருக்கு, அதுல எவ்வளவு ரிட்டர்ன் இருக்கு, எல்லாமே இந்த டேஷ்போர்ட்ல தெரியும். நெக்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து உங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து எந்த ரீஜன்ல சேல் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா எல்லா டேட்டாவுமே வந்து பார்த்தோன்னா அமேசான், பிளிப்கார்ட், மீஷோ இதெல்லாம் எல்லா டேட்டா இருக்கும். ஆனா எல்லாமே செக்ரிகேட் ஆயிருக்கும். ஒவ்வொரு ரிப்போர்ட்டும் நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு ஒன்னொன்னா கனெக்ட் பண்ணிட்டு பாக்குறது வந்து விச் கன்சியூம் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டைம். அதனால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அதை பண்ணவே மாட்டாங்க. ஸோ இந்த டேஷ்போர்ட்ல பொறுத்த வரைக்கும் என்னன்னா உங்களுக்கு வந்து டீடைல்டா ஒரு எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா நிறைய வந்து குவான்டிட்டி சோல்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு வந்து இது தெரிஞ்சிடும். டார்க் ப்ளூ இருக்குன்னு பார்த்தா நிறைய குவான்டிட்டி சோல்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா சின்ஸ் இந்த அக்கௌண்ட் வந்து தமிழ்நாடு பேஸ்ட் அக்கௌண்ட்னால மோஸ்ட் வந்து நடந்திருக்கேன் தமிழ்நாடு சரௌண்டிங்ல வந்து விச் மீன்ஸ் சவுத் இந்தியா நிறைய வந்து குவான்டிட்டி சோல்ட் செல் ஆயிருக்கு. ஸோ இந்த அக்கௌண்ட்காரங்க என்ன பண்ணலாம்னா இப் சப்போஸ் இங்க நிறைய செல்ல இருக்க எதுனால ரீசனா இருந்துக்கலாம், இங்க வந்து அவங்க வந்து அமேசான் வேர் ஹவுஸ்ல ஆன்போர்ட் பண்ணிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கர்நாடகால ஆன்போர்ட் பண்ணிருக்கலாம், மகாராஷ்டிரால ஆன்போர்ட் பண்ணிக்கலாம், தமிழ்நாடுல ஆன்போர்ட் பண்ணதுனால நிறைய சேல்ஸ் நடந்திருக்கலாம். அதே ஸ்ட்ராட்டஜியை நார்த்லயும் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட குவான்டிட்டி இன்னும் பெட்டரா சேல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருந்திருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது டேட்டா பார்க்கும்போது நம்ம அப்படி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ரிட்டர்ன் ரேட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து நெக்லிஜிபிளா தான் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஷிப்பிங் பொறுத்த வரைக்கும் இங்க பாத்தீங்கன்னா சின்ஸ் இது இந்த சவுத் இந்தியால விச் மீன்ஸ் இந்த அக்கௌண்ட் வந்து சவுத் இந்தியா பேஸ்டா இருக்கிறதுனால ஷிப்பிங் வந்து சவுத் இந்தியால பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா மத்த ரீஜன்ஸ்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஷிப்பிங் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அப்ப நம்ம என்ன வந்து இந்த அக்கௌண்ட்டுக்காரங்க என்ன பண்ணலாம்னா ஒன்னு அதர் ஸ்டேட்ஸ்ல வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து ஜிஎஸ்டி எடுத்துட்டு அவங்களோட கூட்ஸ் வந்து பார்த்தோன்னா அந்த வேர் ஹவுஸ்க்கு சென்ட் பண்ணோம்னா மற்ற ரீஜன்ஸ்ல வந்து அந்த ஷிப்பிங் காஸ்ட்டை கட் டவுன் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு வே. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து ப்ராஃபிட்டுக்கும் வந்து பார்த்தோன்னா இப்படி பார்க்கலாம். சின்ஸ் ப்ராஃபிட் வந்து ஜஸ்ட் 5,000 rupeesனால பெருசா வந்து நம்ம இங்க பார்க்க முடியாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ இது வந்து உன்னோட சார்ட். இது என்ன பார்த்தா ஓவரால் சேல்ஸ் இவ்வளவு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த வந்து என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இருக்கு. ஸ்டாண்டர்ட் காஸ்ட்னா ப்ராடக்ட் காஸ்ட் இது எல்லாமே வந்து ஸ்டாண்டர்ட் காஸ்ட்ல இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஷிப்பிங் ஃபீ இது எல்லாமே வந்துட்டு ஃபைனலா இவ்வளவு ப்ராஃபிட் இருக்கு. ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு விஷுவல் ரெப்ரஸன்டேஷன் தான். நெக்ஸ்ட் இது இம்பார்ட்டன்ட் திங். இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஷிப்பிங் காஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஒரு டேபிள் ஃபார்மேட்ல உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பாங்க. சவுத் வெஸ்ட், சவுத் நார்த், சவுத் ஈஸ்ட் டோட்டல். விச் மீன் சவுத் ரீஜன்ல இருந்து ஒரு ப்ராடக்ட் வந்து வெஸ்ட் ரீஜன் போயிருக்கு. லெட்ஸ் சே தட் நம்ம வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடுல இந்த கம்பெனி வந்து இருக்குன்னு வச்சுப்போம். தமிழ்நாடுல இருக்க கம்பெனி வந்து இஃப் சப்போஸ் எங்கன்னா லெட்ஸ் சே தட் குஜராத்லயோ ராஜஸ்தான்லயோ ப்ராடக்ட் ஆர்டர் பண்றாங்க. இங்க வந்து இப்போ குஜராத்லயோ ராஜஸ்தான் ஆர்டர் பண்றாங்கன்னா சவுத் இந்தியால இருந்து இந்த வெஸ்ட்டுக்கு போகும்போது நமக்கு வந்து பார்த்தோம்னா இந்த ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து பார்த்தா ரீஜனல், ஜோனல், இந்த மாதிரி லோக்கல், ரீஜனல், அப்புறம் நேஷனல் இந்த மாதிரி வந்து ஷிப்பிங் ஃபீ வந்து 3 கிளாஸிஃபை ஆயிருக்கும். நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து சவுத்ல இருந்து வெஸ்ட் போகும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா எய்தர் ரீஜனலோ நேஷனலோ ஆகும். மோஸ்ட்லி வந்து நேஷனல்ல தான் ஆயிருக்கும். அப்ப பார்த்தோம்னா சவுத் வந்து பார்த்தோம்னா எப்பவுமே வந்து பார்த்தோம்னா வித்தின் தட் ரீஜனுக்குள்ளே இந்த சவுத்ல இருந்து சவுத்துக்குள்ளேயே இருந்துச்சுன்னா நமக்கு ஷிப்பிங் காஸ்ட் வந்து கம்மியாகும். விஷயம் ரீஜனல் ஷிப்பிங் காஸ்ட் தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அதே சவுத்ல இருந்து வேற ஜோனு போகுதுன்னா அது நேஷனலா மாறிடும். ஸோ மோஸ்டா இந்த டேட்டா என்ன சொல்லணும்னா நமக்கு வெஸ்ட்ல இருந்து வெஸ்ட்டுக்கு 23. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து சவுத்ல இருந்து சவுத் இது எல்லாமே எப்படி இருக்கணும்னா சவுத் தான் டேட்டா இருக்கணும். சவுத் வெஸ்ட் ஜீரோவா இருந்தா பெட்டர். சவுத் நார்த் ஜீரோ இருந்தா பெட்டர். சவுத் ஈஸ்ட் ஜீரோ இருந்தா பெட்டர். எதுக்காகனா நமக்கு அப்ப என்ன அர்த்தம்னா வெஸ்ட்லயும் வேர் ஹவுஸ் இருக்கு,
வெஸ்ட்லயும் இந்த கம்பெனியோட ஜிஎஸ்டி எடுத்து அந்த வேர் ஹவுஸ்ல குட்ஸ் சென்ட் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். நார்த்லயும் அதே மாதிரி, ஈஸ்ட்லயும் அதே மாதிரி. ஸோ அப்ப என்ன மீனிங் ஆகும்? என்னோட ப்ராடக்ட்ஸ் வந்து ஈஸ்ட் ஜோன்ல ஆர்டர் வந்துச்சுன்னா ஈஸ்ட் ஜோன்ல இருக்க வேர் ஹவுஸ்ல இருந்து சர்வ் ஆகுது. அதே வந்து பார்த்தா சவுத் ஜோன்ல ஆர்டர் வந்து சவுத் ஜோன்ல இருக்க வேர் ஹவுஸ் வந்து சர்வ் ஆகுது. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு என்ன இருக்கும்னா, லிட்டரலா எப்போ வந்து இந்த டேட்டா வந்து நமக்கு பெட்டரா இருக்கும்னா, நமக்கு இந்த டயகனலா மட்டும் வேல்யூஸ் இருந்திருக்கணும். சவுத் வெஸ்ட் ஜீரோவா இருந்திருக்கணும், சவுத் நார்த் ஜீரோவா இருக்கணும், சவுத் ஈஸ்ட் ஜீரோவா இருந்திருக்கும். ஸோ அப்படி இருந்த இந்த சினாரியோ இருந்துச்சுன்னா இந்த ஷிப்பிங் காசு இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணிட்டு இன்னும் கட் டவுன் பண்ணிருக்கலாம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தோன்னா இந்த டேபிள் நமக்கு வந்து சொல்ற இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ரிட்டர்ன் காஸ்ட். ஸோ ரிட்டர்ன் காஸ்ட் பொறுத்த வரைக்கும் விச் இஸ் அன்அவாய்டபிள். இதுலயும் என்னன்னா ரிட்டர்ன் காஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஃபிளிப்கார்ட்ல வந்து ரிட்டர்ன் ஷிப்பிங் ஃபீயும் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அங்கேயும் என்ன ஆகும்னா ரீஜனல் ஷிப்பிங் ரிட்டர்ன் ஷிப்பிங் ஃபீனா ஒரு ரேட்டு, நேஷனல் ஷிப்பிங் ஃபீனா ஒரு ரேட்டு, லோக்கல்னா ஒரு ரேட் இருக்கும். ஸோ உங்களோட ப்ராடக்ட் சவுத் ரீஜன்ல இருந்து ஆர்டர் வந்திருக்குன்னா சவுத் ரீஜன்ல இருந்து சர்வ் பண்ணிருக்கீங்க, ரிட்டர்ன் பண்ணும்போது சவுத் ரிட்டர்ன் ஷிப்பிங் ஃபீ தான் சார்ஜ் இருக்கும். ஸோ இதே கணக்கு தான் என்னன்னா நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லா ஜோன்லயும் வேர் ஹவுஸ் இருந்திருந்தால் இந்த ஷிப்பிங் ஃபீயும் ரிட்டர்ன் ஷிப்பிங் ஃபீயும் கொஞ்சம் கட் டவுன் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த டேஷ்போர்டு வந்து பார்த்தோம்னா இவ்வளோ டேட்டாவை நமக்கு வந்து சொல்லுது. இது வந்து ஜஸ்ட் டேஷ்போர்ட். நம்ம இதுக்கப்புறம் பார்த்தோம் எக்கச்சக்கமான டூல்ஸ் இருந்து இதுல இருக்கு. ஆப்டிமைஸ் ப்ராஃபிட், ஆப்டிமைஸ் கேஷ் இருக்கும். இன்வென்ட்ரி வந்து நம்ம வந்து ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். இன்வென்ட்ரி வந்து எப்போ வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து எந்த வேர்ஹவுஸ்க்கு அனுப்பணும் எல்லா சஜஷன்ஸும் இந்த டூல்ல வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அதனால இந்த டூல் வந்து ரொம்ப 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 பவர்ஃபுல் அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ இந்த டூலோட டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும், செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.